இப்போ நிறைய பேர் இப்போ விஜய் சார் வராங்க, விஷால் சார் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். எனக்கு அந்த டைம்ல சத்தியமா சொல்றேன், எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசையா இருந்தது. அதை ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தா என்னன்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு. அந்த பார்வை இப்போ எப்படி இருக்குது? இப்போதைக்கு ஏதோ தாட் இருக்குதா? தனக்கும் அரசியல் வருவதற்கு ஆசையாக இருப்பதாக நடிகை வாணி போஜன் தெரிவித்துள்ளார். மேலும் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு வாழ்த்துக்களை கூறிய அவர், விஜய்க்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். நீங்க வந்து சின்னத்திரை வெள்ளித்திரை ரெண்டுமே நிறைய பண்றீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. இப்போ உள்ள நிறைய வர்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கிற பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த சில பிரச்சனைகள் நிறைய விஷயம் பேசுறாங்க. ஸோ அதை ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அதுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கு? ஐ திங்க் அது வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல கருத்து சொல்ற படம் பார்க்கறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் நல்லா ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ முன்ன உள்ள படங்கள்னா இப்போ ஒரு சில இயக்குநருக்கு ஒவ்வொரு விதம் இருக்கும். இவங்க சமுத்திரம் படம் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி சோசியல் மெசேஜை தாண்டி இப்போ உள்ள பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு அரசியலாக இருக்கட்டும், சம்திங் அந்த ரிலேட்டடாக கொண்டு போகிற படங்கள், நிறைய படங்கள் அரசியல் பேசணும். அது மாதிரி நானும் ஒரு படம் பண்ண சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வெயிட்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து சிங்களம் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க. அதுல வந்து ஒரு பொலிட்டிஷியன் அவ்வளவு சூப்பரா நல்லா ஒர்க் பண்ணீங்க. அந்த ஈவெண்ட்ல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, அதை ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தா என்னன்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு. அந்த பார்வை இப்ப எப்படி இருக்குது? இப்போதைக்கு ஏதோ தாட் இருக்குதா? ஏன்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய ஒரு ரிலேஷன் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங். அண்ட் செங்கலம் பண்றப்போ அந்த படம், அந்த சீரீஸே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு அந்த டைம்ல சத்தியமா சொல்றேன், எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசையா இருந்தது. ஐயோ ஏங்க அப்படி கூடிய சீக்கிரமா தெரியாது, பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரீஸ் பண்றப்ப இருந்தது, இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நிறைய பேர் இப்ப விஜய் சார் வராங்க, விஷால் சார் சொல்றாங்க. சோ அதை பத்தி அதான் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கூட வரலாம் அரசியலுக்கு, யார் வேணா வரலாம், நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வரலாம்னு சொல்றேன். சிம்பிள். கண்டிப்பாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு. இப்ப அடுத்து எந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு படத்துக்கு நிறைய ஜானர்ஸ் டிஃப்ரெண்டான படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிகாஸ் இல்ல இப்ப சொசைட்டில இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இப்ப வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சைல்ட் அபியூஸ் அப்படி எவ்வளவு விஷயங்கள், அந்த மாதிரியான எந்த விஷயங்கள் வந்து இப்ப இந்த சொசைட்டிக்கான இம்பாக்ட் அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப திரைப்படத்தில் இப்ப ரைட் நவ் என்ன கேட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா பத்தி ஒரு நல்ல படம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே அதை பத்தி தான் யோசிக்கிறோம், அதுலதான் திட்டுறோம், அதெல்லாம் அசிங்கமா பேசுறோம், எல்லாமே அதெல்லாம் பண்றோம். ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே போன்ல தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.